தூளிம்பாங்க சில பேர், ஏனேம்பாங்க. ரெட்டை கிளி, அதுல ஒரு குஞ்சலம், அதை கட்டி அம்மாவுடைய புடவையில ஒரு தூளி கட்டுவாங்க. குழந்தைக்கு தலை வைக்கிற இடத்த கொஞ்சம் மேல தூக்கி கட்டுவாங்க. கால் வைக்கிற இடம் கொஞ்சம் தழவா இருக்கும். ஒரே மாதிரி கட்ட மாட்டாங்க. ஏன்னா குழந்தை பால் குடிச்சா அது திருப்பி கக்காது. அது ஏன் இப்படி இந்த குழந்தை இப்படி பிடிச்சுக்குது அப்படின்னாக்க, அம்மாவுடைய கருவறையில் அரவணைப்பில் இருந்த குழந்தைக்கு யாரோ நம்மள பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அம்மாவோட புடவை வாசனை, அதுக்கு தான் அந்த பழைய புடவை. அந்த குழந்தை அப்படியே ஒண்ணுக்கு இருந்துட்டா கூட உடம்புல எல்லாம் ஈரம் இருக்காது. அது உடனே அழுது கத்தும், கீழே பார்த்த உடனே புடவையை மாத்திருவாங்க. இது மேல ஒரு கிளி இருக்குல்ல, குழந்தை கண்ணை முழிச்சு பாக்குற பொழுது ஏதோ பறவை இருக்குன்னு தோணும். அதுல ஒரு அழகு உணர்ச்சியோட அதை பார்க்கும். செல்போன் எல்லாம் காட்டிடுறாங்களே, அந்த குழந்தைங்களுக்கு மாறு கண் வருங்கிறாங்க. இப்ப நீங்க தூளியை பிடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய என்னடா கண்ணு பாப்பா என்னடா சொல்றது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது நேர பார்க்கும். இந்த மாதிரி தூளியில போட்டீங்கன்னாக்க இந்த மண்டை ஒரே மாதிரி ரவுண்டா இருக்கும்.